நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்துல இருக்கணும்? அதை என்னால இப்ப உறுதியா சொல்ல முடியாது. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ இறந்துட்டு தான் சொன்னாலும் சம்பந்தப்பட்டவங்க கண்ணையும் தப்பிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு நீ இந்த வேஷத்துல இருந்துதான் ஆகணும். இந்த விஷயம் நாளைக்கு வெளியே தெரிஞ்சா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உன்னை நிரபராதி நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எத்தனை கிரிமினல்ஸ், இவங்களை எல்லாம் சட்டத்தை முன்னால நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதா என்னோட முதல் கடமை. இந்த ப்ராசஸ் என்னோட வேலை என்ன, உயிரே போனாலும் எனக்கு அக்கறையே இல்லை. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஆனா உங்க டிபார்ட்மெண்டோட உதவி இல்லாம நீங்க தனியாளா இவ்வளவு பேரை எதிர்த்து போராட முடியுமா? என்ன கிரிமினல்ஸ் ஃபைல் எடுக்கிறீங்க? முள்ளால் தானே எடுக்கணும்பாங்க. இந்த கேஸ்ல ஒரு கிரிமினல் தான் நமக்கு பார்ட்னரா சேர்த்துக்க போறேன். ஒரு கிரிமினல் போலீஸோட எப்படி பார்ட்னர் ஆக முடியும்? உனக்கு தெரியாது ருத்ரா, சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஏடாகுடமான காம்பினேஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும். சரி, ஆனா நீங்க சொல்ற ஆள் ஒரு கெட்டிக்காரனா இருக்கணுமே. வெக்கத்தை விட்டு சொல்லட்டா, கிரிமினல்ஸ்ல நிறைய பேரு எங்களை விட கெட்டிக்காரங்களா இருக்காங்க. இப்ப நான் தேடிட்டு இருக்கனே, இந்த ஆளு புத்திய கொஞ்சம் நல்ல வழியில பயன்படுத்தி இருந்தா இன்னொரு ஐஜி ஆயிருப்பான். போன வழியில போனா கிரிமினல் ஆயிட்டான். இதா கண்ணாடி போட்டிருக்கேன், இந்த பிரகஸ்பதி தான். நல்ல ராஜகலை, ஆனா சின்ன திருட்டு மொழி. சிங்காரம், பங்காரப்பா, நமச்சிவாயம், அகமது, பால்ராஜ். வெரி குட். மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கான். இவனோட உண்மையான பேர் என்னன்னு தெரியணுமே, அது ஒரு வேலை. ஆனா இந்த ஆளை பார்த்தா திருட மாதிரி இல்ல, திருட்டு குடுக்கற மாதிரி இருக்கு. நீ சிரிப்பை பார்த்து ஏமாந்து போயிடாத. இந்த ஆளை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன், மீதி விவகாரத்தை நீயே ஊகிச்சுக்கோ எவ்வளவு பெரிய ஆளுன்னு. ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கிற பேங்க்ல தனியா சுத்தி இருக்கிற போலீஸ்க்கெல்லாம் தண்ணிய காட்டிட்டு கொள்ளை அடிச்சுட்டு பட்ட பகல தப்பிச்சுட்டு ஓடி இருக்கான். அவனையா திருட்டு கொடுக்கற ஆளுன்னு சொல்ற நீ? என்ன ரொமான்ஸா? இல்ல இல்ல, அந்த ஆளோட திறமைய பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 1000 தான் இருந்தாலும் அந்த ஆள் ஒரு கிரிமினல்ங்கிறத மறந்துடாத. ஏதோ நமக்கு இப்போ ஒரு சிக்கல், அதுக்காக உதவி தேடி போறோம். பத்ததுக்கு உனக்கு ஆம்பளை வேஷம் வேற போட்டிருக்கேன். தயவு செஞ்சு அதை மைண்ட்ல வச்சுக்க. ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? என்ன? அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ, பார்த்து ஓட்டுங்க. நான் பார்த்துதான் ஓட்டிட்டு இருக்கேன். ஊர் ரூட்டு தான் மாறி போயிட்டு இருக்கு. மதுரை நில்ல நில்ல. என்ன? நான் எந்த விசாரணைக்காகவும் இங்க வரல. அதுதான் பார்த்தேன். பெரிய பெரிய பேங்க் எல்லாம் அடுத்த மாசத்துக்கு தான் நான் பிளான் பண்ணிருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க அட்வான்ஸா என்ன தேடி வந்ததும் எனக்கே ஒரே குழப்பமாயிருச்சு. ஆமா, என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். உதவியா? சும்மாவா சொன்னாங்க? வண்டி ஒரு நாளைக்கு ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாளைக்கு வண்டியில ஏறும். கரெக்ட். ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் யூ வாண்ட் மீ டு டு? என்ன சார்? இல்ல, உங்க பெரிய ஆபீசர்ஸ் யாராவது கிட்ட உங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது தப்பான ஃபைல் மாட்டிருந்தா சொல்லுங்க. நைட்டா போய் அடிச்சிட்டு வந்துறேன். ஓகே, தேங்க் யூ. நீங்களே சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட் கிளீன் ஸ்லேட்டோட இருக்கிறதே நான் ஒருத்தி தான். இல்ல, என்ன தேடி வந்ததுனால சந்தேகப்பட்டேன். சரி, கோவப்படாதீங்க, விஷயத்தை சொல்லுங்க. அது வந்து இந்த பையன் இருக்கான்ல? பையன்? ஆமா பையன். அது அந்த பையனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். பையனுக்கு என்ன? நல்ல லட்சணமா தான் இருக்கான். என்ன உடம்புதான் கொஞ்சம் ஒல்லியா இருக்கு. ஏதாவது லேகி வாங்கி கொடுக்கணுமா? அதெல்லாம் இல்ல மேன். கொஞ்ச நாளைக்கு இந்த பையனை உன்னோட பாதுகாப்புல வச்சுக்கணும். ஏன் பாதுகாப்பா? ஆமா. என்னங்க இது? உங்க ஆபீஸ்ல இருக்கலாம், இல்ல உங்க பெரிய அதிகாரிங்க யாராவது ஒருத்தர் ஆபீஸ்ல இருக்கலாம். உங்களுக்கு இல்லாத பாதுகாப்பா? புரியாம பேசுறியே. இந்த பையனோட ப்ராப்ளமே வேற மேன். இவருக்கு ஆபத்து எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய ஆபீசர்ஸ்னாலதான். ஐயோ, என்னங்க இது? உங்க டிபார்ட்மெண்ட் நம்ம லெவலுக்கு இறங்கி வந்துருச்சா? நல்லா தானே இது தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ நல்லா தான் இருக்கு. ஏதோ 4-5 பேர் சரியில்லைங்கிறதால எல்லாரையும் குறை சொல்லாத. விட்டா பேசிக்கிட்டே இருப்பது பார். இத புடி, நீ இத புடி. அது
இவனை இங்க வச்சுக்கணும்னு சொன்னேன்ல. அது பாத்துக்கோனா பாத்துக்கறேன். அதுக்கு என்ன இவ்வளவு பணம்? அது அப்படி இல்ல. இந்த பையனை இங்க வச்சுக்கிட்டேன்னா உன் உயிருக்கே ஆபத்து வரும். ஐயோ, அதுக்காக தான் இவ்வளவு பணம். ஐயோ, என் உயிரோட மதிப்பு இவ்வளவுதானா? அடே பையா, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? சரி நட. இத பாரு, பையன் கொஞ்சம் மூடி டைப். அவன் அதிகம் பேச மாட்டான். நீ வளவளான்னு பேசி அவனுக்கு டென்ஷன் கொடுத்துறாத. என்ன பார்த்து அவன் டென்ஷன் ஆகாம இருந்தா சரி. இத பாரு, நீ எதுக்கும் அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகாத. ஆமா, அவங்களுக்கு பொறாமையா இருக்கும். வா. என்னடா பையா, என் ரூம் பிடிச்சிருக்கா? என்னாச்சு? ஏன் பொம்பளமா நெளிற? இல்ல, யாராவது என் மேல கைய வச்சா எனக்கு சங்கோஜமா இருக்கும். சங்கோஜமா இருக்கா? நாளைக்கு கல்யாணம் முடிச்சுன்னா பொண்டாட்டி வந்து கை கால் அங்கி இங்கி படாத. அது பரவாயில்ல. பரவாயில்லையா? விவரமான ஆள் தான் நீ. இருடா. என்னாச்சு? ஏன் இப்படி அதிர்ச்சி ஆயிட்ட? என்ன? இல்ல, கோட்டு ரொம்ப எடுப்பா இருந்தது. அப்பவே பிடிச்சு கண்ணை உறுத்திட்டு இருந்ததுனால ரெடிமேடா இல்ல எடுத்து தச்சுதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ரெடிமேட்லாம் ஒண்ணு இல்ல, தச்சதுதான். அதுக்கே எவ்வளவு பதஷ்டப்படுறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சரி, சாப்பாடெல்லாம் ஆச்சா? ஆச்சு. இனிமே என்ன, படுத்துக்க வேண்டியதானே? ஆமா. ஏன் சாவியை வெளியே தூக்கி போடுறீங்க? அது ராத்திரி நேரத்துல எனக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் உண்டு. திடுதுப்புன்னு பாதி நேரத்துல எந்திரிச்சு போய் அக்கம் பக்கம் வீடுகள்ல யாராவது பொம்பளை பேர சொல்லி கதவை தட்டிடுவேன். அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனாலதான் பாதுகாப்பா இப்பவே சாவி தூக்கி வெளியே வீசிட்டேன். அது சரி, ஆனா இப்ப வெளியே போகணும்னா? இனி எங்க வெளியே போறது? ஃபுல் நைட் நம்ம கூட தான். காலையில ரூம் கிளீன் பண்றதுக்காக நம்ம பையன் வருவான். அவன் சாவி எடுத்து ஜன்னல் வழியா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திறந்துட்டு வெளியவே போக முடியும். இந்தா, உன் கோட் சூட் எல்லாம் கழட்டிட்டு இந்த லுங்கியை கட்டிக்கோ. இல்ல, நான் எதுவும் கழட்ட மாட்டேன். கழட்ட மாட்டியா? ஏண்டா, அப்ப ராத்திரி பூரா நீ படுத்துக்க போறது இல்லையா? நான் இப்படியே படுத்துக்கிறேன். ஏச்சி, விளையாடாதற. கத்திரி வெயில் கோட்டு சூட்டோட இப்படியே படுத்தேன்னு வெய்ய, புழுக்கத்துல அப்படியே எல்லாம் வந்துரும். நான் பாரு இப்போ பேண்ட் ஷர்ட் பனியன் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஜட்டியோட ஃப்ரீயா ஆனந்தமா தூங்க போறேன். உன்னையும் ஜட்டியோட படுத்து சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா நீ புதுசா இருக்கிறதுனால சங்கோச்சப்படுவேன்னு தான் போனா போதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் என்னாச்சு? ஏன் திரும்பி நின்னுட்ட? லுங்கி கட்டல? நீங்க கட்டுங்க. உனக்கு முதல்ல நீங்க கட்டுங்க. ஓஹோ, நீ ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைக்கிற போல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் கூட நீ சங்கோச்சப்படுற என்னமோன்னு நினைச்சேன். எதுக்கு தலானி எடுத்து கீழே போட்ட? நான் கீழே படுத்துக்க போறேன். கீழையா? நீங்க மேல படுத்துக்குங்க. என்ன விளையாட்டு பண்றியா? அந்த லலிதா அம்மா எவ்வளவு பொறுப்பா உன்னை பாத்துக்கணும்னு சொல்லி எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் உன்னை விருந்தாளி மாதிரி ட்ரீட் பண்ணணும். வெடிய வெடிய நீ கீழே படுத்துருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். மரியாதையா மேல படு. ஏங்க, இவ்வளவு சின்ன கட்டுல எப்படிங்க 2 பேர் படுக்க முடியும்? அரைஞ்சிருவேன். என்ன மிரட்டுறீங்க? மிரட்டுறதா? இவ்வளவு நேரம் வாயில பேசிட்டு இருந்தேன். இனி ஏதாவது பேசுற இழுத்துருவேன். தலகணி எடு. என்ன படுற? கொஞ்சம் இப்படி திரும்பி படு. ஏன்? ஒரு சமாச்சாரம் இருக்கு. பரவாயில்ல, இப்படியே சொல்லு. இல்ல, உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இல்ல இல்ல, ஏதோ ஒரு அதிசயம் இருக்கு. அது இல்லாமையா அந்த அம்மா வந்து உன்னை இவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சொல்லி என்கிட்ட பணம் கொடுப்பாங்க? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். என்ன? கொஞ்சம் கையை தூக்கு. எதுக்கு? இல்ல, நான் எப்பவுமே தலகாணி இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறதா பழக்கம். அதுக்காகத்தான் 2 தலகாணி வச்சிருந்தேன். நீ இப்போ ஒரு தலகாணி எடுத்துட்டியல்ல, அதனால இப்ப எனக்கு கட்டி பிடிச்சிட்டாதான் தூக்கம் வரும். கையை தூக்கு. மாட்டேன். தூக்குடா. ஐயோ, என்ன விட்டுருங்களே. நான் ஆம்பளை இல்ல, பொம்பளை. என்னது? ஆம்பளை இல்ல பொம்பளையா? ஆமா. நிஜமாவா? இந்தாங்க ஒட்டு மீச. ஒட்டு மீச கரெக்ட். இருந்தா கூட மீச முளைக்காத ஒரு 16-17 வயசு பையனா இருப்பியோன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருக்கே. இல்லைங்க, நான் பொம்பளைதான். பொம்பளைதான்னா ஓகே ஓகே.
பொம்பளைதான் தெரியுது. ஆமா, எதுக்காக இப்படி வேஷம் போட்டீங்க வந்திருக்க? என்ன பழைய கேஸ்ல ஏதாவது மாட்டி விடுறதுக்காக அந்த அம்மா இங்க அனுப்பிச்சாங்க? இல்லைங்க, உண்மையிலேயே என் பாதுகாப்புக்காகத்தான் அந்த அம்மா என்னை இங்க கொண்டு வந்து விட்டாங்க. நிஜமா? நிஜமாதான். சரி, ஓகே. ஆமா, ஆம்பளை வேஷம் போடணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்களே, என்னதான் ஆம்பளை வேஷம் போட்டா கூட பொம்பளைங்கிறத ஒரு சில விஷயங்கள் பளிச்சுன்னு காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லி 2 பேரும் யோசிக்கவே இல்லையா? உதாரணத்துக்கு, நீ அந்த அம்மாவோட தான் வந்த, அந்த அம்மா போட்ட அதே சென்ட் நீ எதுக்கு போட்டு வந்த? அதுலயே உன் பொம்பளை பத்தி தெரியல? அப்படின்னா நான் பொம்பளைங்கிறது முதலே தெரியுமா? தெரியுமாவா? நானே திருடன், என்ன தேடி ஒரு போலீஸ் வருதுன்னா கூட யாரையெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் ஒத்துக்க கவனிக்க மாட்டேன். இந்த அம்மா ஏதோ ஒரு தடவை 2 தடவை பையன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை அழுத்தி பையன் பையனே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்னன்னா கையை இப்படி இறுக்கி கட்டிட்டு கடைசி வரைக்கும் இறக்காமே நின்று இருந்த. அதுலயே நீ பொம்பளை எனக்கு தெரியாது. சரி, அது போட்டோம். அந்த அம்மா இவ்வளவு தூரம் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இங்க கூட்டு வந்திருக்காங்களே, யாருனால உனக்கு ஆபத்து? சொல்லுமா, யார் உனக்கு எதிரிங்க? என்ன ஆலோசனைகள்? இந்த பாரு, என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிருக்காங்களா? அந்த அம்மா எல்லாத்தையும் அவங்கள மாதிரியே நினைச்சிட்டே எப்படி? நாங்கெல்லாம் திருடனாமா இருந்தா கூட ஒரு சில விஷயங்களை வார்த்தை கொடுத்தோம்னா கடைசி வரைக்கும் ஜெனுவனா நடந்துக்குவோம். வேர்ட் இஸ் a word, you know? இங்கிலீஷா? என்ன பண்ண சொல்ற? பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான்னு சொல்லி வீட்டுல ஆசையா படிக்க வச்சாங்க. ஆனா கவர்மெண்ட்ல உத்தியோகம் கொடுக்கல. அதனால நாங்களா ஒரு உத்தியோகத்தை தேடிட்டோம். கதவு பூட்டி இருந்துச்சு? பூட்ல பூட்டின மாதிரி ஆக்ட் பண்ண. நான் வெளியே காவலுக்காக படுத்துக்கிறேன், நீ உள்ள கட்டல படுத்துக்கோ. நீங்க இங்கேயே படுத்துக்கலாமே. படுத்துக்கலாங்கிற? ஆமா, படுத்துக்கலாம். ஆனா நான் இப்ப இருக்கிற மாதிரியே ராத்திரிலே இருப்பேன்னு சொல்ல முடியாது. திடீர்னு பாதி ராத்திரில வேற மாதிரி ஏதாவது மூடு வந்து கசமுசம் ஆயிருச்சுன்னா? ஐயோ, என்ன பண்ண சொல்ற? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கே என் மேல நம்பிக்கை கிடையாது. குட் நைட். மேடம், காஃபி. எதுக்கு? கீழே நாற்கல்ல இருந்து மதுரை காஃபி சாப்பிட்டு இருக்காரு, உங்களுக்கு கொடுத்துட சொன்னாரு. உண்மையிலேயே ரசகுல்லா தான். டேய், என்னடா சிரிப்பு? என்ன ரசகுல்லா? இல்ல, மதுரை ரூம்ல ஒரு ரசகுல்லா இருக்கு, போய் காபி குடுத்துட்டு வர சொன்னாரு. மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தேன். உண்மையிலே ரசகுல்லா தான். டேய், வாய் முடுற. அந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல, நீ வேற. ஏங்க, உங்களுக்கு ஹார்ட்டா, லிவரா, கிட்னியா? ஹார்ட், லிவர். இல்லங்க, உங்களுக்கு 3த்துல எது ப்ராப்ளம்னு கேட்டேன். டேய், என்னடா உளர்ற? ஒண்ணுமே புரியல. அது இல்லைங்க, மதுரை வீட்டுக்கு தினமும் நிறைய பேர் வர்றாங்க. ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம்னு, இன்னொருத்தர் கிட்னி ப்ராப்ளம்னு, இன்னொருத்தர் லிவர் ப்ராப்ளம்னு. அவங்களுக்கெல்லாம் மதுரை என்ன கொள்ளையற்ற பணத்துல இருந்து 5000 10,000 தூக்கி கொடுப்பாரு. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, அதனால என்ன ப்ராப்ளம் கேட்டேன். உண்மையிலேயே இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்வாரா? ஆமாங்க, அவங்க தங்கச்சி ஒரு தடவை ஹார்ட் ப்ராப்ளத்துல படுத்துட்டாங்க. அப்போ ஆபரேஷன் காசுல இருந்துக்காண்டி முதல்ல திருடவே போனாரு. திருடிட்டு வரதுக்குள்ள அவங்க தங்கச்சி போயிட்டாங்க. அப்போ நம்ம தங்கச்சி மாதிரி இந்த நாட்டுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு ஒரு தடவை திருநாள் திருட்டுதான், 10 தடவை திருநாள் திருட்டுதான் திருடவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்பத்துல இருந்து யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அவங்களுக்கெல்லாம் பணத்தை அள்ளி கொடுத்துருவாரு. அதனாலதான் இந்த ஏரியாவிலே மதுரை என்னன்னா ஒரு தனி மரியாதை. போதுண்டா. ஏண்டா, அங்க கடையில நாயர் பையன் இல்லைன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு, இங்க வந்து என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கிற? இல்லண்ணா, ஒரு ராத்திரி பூரா அவங்க கூட தனியா தங்கியிருக்காங்க. அப்ப கூட உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. அதான் உங்க அடிமன் சின்னன்னு அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கேன். கண்ணு குளிச்சு அதான் கிடைச்சதுன்னு அள்ளி விடுவீங்களே, போடா. இந்த பேஸ்ட், பிரஷ், ஒரு செட் ட்ரெஸ் இருக்கு. குளிச்சுட்டு பொம்பளை மாதிரி சீக்கிரம் ரெடி ஆகு. புடி. மதுரை ரசகுல்லா தான். ஐயோ, ரசகுல்லா சமாச்சாரம் எல்லாம் சொல்லி தொலைச்சிட்டானா? என்ன? நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி பண்றீங்க? உங்களை போய் அனாவசியமா கிரிமினல்னு சொல்றாங்க. ஐயோ, நான் என்னதான் வாரி கொடுத்தாலும் இன்னொரு இடத்துல இருந்து எடுத்ததுதான். அதனால திருடன் தான். எனக்கு கூட இப்போ திருடணும்னு ஆசை வந்துருச்சு. திருடணும்னா? ஒரே ராத்திரி தான் எங்கோட்டு வந்த? என் காத்து உன்னை இப்படியா மாத்தணும்? அது இல்ல, நான் திருட நினைச்சது உங்க மனச. ஐயோ, இத பாருமா, நான் திருடன். சாதாரணமாவே ராத்திரி நேரத்துல வீட்டுல தங்க மாட்டேன். அப்புறம்
எத்தனை மாசம் உள்ள இருப்பேன் எத்தனை மாசம் வெளிய இருப்பேன்னு சொல்ல முடியாது. அதனால என் காம்பினேஷன் உனக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகாது. நீ உன் அழகுக்கு டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு பாரு. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. என்ன இருந்தாலும் நீங்களே என்ன ரசிச்சு ரசகுல்லான்னு சொல்லிருக்கீங்க. ஐயோ, தெரிஞ்சிருந்தா உன்னை நான் மிளகா பச்சின்னு சொல்லிருப்பேன். சார், நாம நினைச்சது சரியா போச்சு. ருத்ராவோட பாடி இது வரைக்கும் போஸ்ட்மார்ட்டத்துக்கே வரல. லலிதாமா ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ்ல ரிப்போர்ட் தயார் பண்ணிருக்காங்க. சாகாத ஆளுக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா? அதுவும் நமக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு. இப்ப ருத்ரா நிச்சயமா லலிதாவோட பாதுகாப்புல தான் இருப்பா. நீங்க என்ன பண்றீங்க? லலிதாவை ஃபாலோ பண்றீங்க, ருத்ராவை கண்டுபிடிக்கிறீங்க, அவளை மர்டர் பண்ணி பாடிய பப்ளிக்ல தூக்கி போட்டுறீங்க. ஓகே, நாளைக்கு நம்ம என்கொயரியில லலிதா டிபார்ட்மெண்டே சீட் பண்ணிட்டான்னு சொல்லி அவளையே உள்ள தெரியலாம். எப்படி என் ஐடியா? வெரி குட், சியர்ஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். டிஃபன் எல்லாம் ஆச்சுங்களா? எங்க அந்த பையன் இருக்கா? பையா, கொஞ்சம் வெளியே வாடா, அக்கா வந்திருக்காங்க. அப்படி சந்தேகமா பார்க்காதீங்க, எந்த தப்பும் நடக்கல. வேணா கேட்டு பாருங்க. இது என்ன? இது அட, வாய் திறந்து பதில் சொல்லுமா. ஏற்கனவே சந்தேகப்படுறாங்கல்ல. ராத்திரி அவர் ஏதேதோ பண்ணாரு. ராத்திரி எது? கொஞ்சம் விளக்கமா தெளிவா சொல்லுமா. நான் கீழே படுத்திருந்தேன். சரி, என்ன பையன் நினைச்சு மேல படுன்னு சொல்லிட்டு என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. இல்ல, யதார்த்தமா பையன் நினைச்சு கட்டி பிடிச்சேன். அதுக்கப்புறம் பொண்ணுன்னு ஒத்துக்கிட்டேன். அவ்வளவுதானா? ராத்திரி நீ மட்டும் தான் உள்ள படுத்துட்டு இருந்த, வெளியே பணியில நான் படுத்துட்டு இருந்தேன்ல, அதையும் சேர்த்து சொல்லு. ஆமா. ஜெனூன். இப்ப நம்புறேன். சரி சரி, வா போலாம். ஓகே, நான் ரெடி. மிஸ்டர் மதுரை, இப்படி இப்படி நீங்க எதுக்கு சார்? இல்ல, நேத்து நீங்க நிறைய பணம் கொடுத்தீங்களே, அதனால என் ஒர்க்கே இனிமே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைச்சேன். இந்த பொண்ணு சுத்தமான பாதுகாப்போட பாத்துக்கிறதா உங்களோட ஒரே ஒர்க். அப்ப இப்போ நாங்க 2 பேரும் மாத்திரம் போறோம். அது 2 லேடிஸா போறீங்களே, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. தப்புதான். யார் நீங்க? என்ன தெரியல? நான்தா ருத்ரா. நீ செத்து போயிட்டதா? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இப்படி உள்ள வாங்க. இது பாருங்க, ஒரு போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா இவங்களுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணி ஒரு செட்டப் பண்ணிருக்கோம். எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது வீடியோ கேசட் கொடுத்து வச்சிருந்தாரா? இல்லையாமா. நான் சொல்றேன், நாங்க இங்க வந்து போனதையோ, குறிப்பா ருத்ரா உயிரோட இருக்கிறதையோ நீங்க வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏன்னா இது ஒரு போலீஸ் மேட்டர். அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்க. தேங்க்யூ. மீசை ஓட்டு.
தேங்க்யூ மதுரை. இந்தாங்க. எதுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குற? புடிங்க. நான் செய்யறது திருட்டு தான், இருந்தாலும் எல்லாமே இதுவரை சக்சஸ் பண்ணிக்கிறேன். ஆனா உங்க விஷயத்துல எங்க முதல் தடவை தோல்வி சந்திச்சிடணும்னு எனக்கு பயம் வந்துருச்சு. அதனாலதான் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். இனிமே எனக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நான் வரேன். மதுரை மதுரை நில்லு மேன், நில்லு. இத பாருங்க, உங்களை கொலை பண்றதுக்கான ஒரு கூட்டம் பின்னாலேயே சுத்திட்டு இருக்கு. ஆனா நீங்க என்னடானா என்ன எதுங்கிற விவரத்தை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு என்ன முழுசா நம்புங்க, இல்லன்னா ஆளை விட்டுருங்க. என்ன மிஸ்டர் மதுரை, ருத்ராவோட கதையை கேட்டதுக்கு அப்புறம் தலை சுத்துதா? இன்ஃபேக்ட் இவங்க அப்பா மறைச்சு வச்சிருக்கிற அந்த வீடியோ கேசட் கையில கிடைச்சாதான் என்னோட சீனியர் ஆபீசர்ஸ் யார் யார் இவங்க அப்பா கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு என்னால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த வீடியோ கேசட் தான். அது எங்க இருக்கு என்னன்னு தெரியாம தான் நானும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு சிம்பிளான மேட்டர். ஆரம்பத்திலே இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த கேஸை நான் ஈஸியா சால்வ் பண்ணிருப்பேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கவர்மெண்ட்ல தங்க பதக்கமும் கிடைச்சிருக்கும். அனாவசியமா 2 பேருமே கோட்டை விட்டீங்க. நினைச்சேன் நீங்க ஏதாவது ஒண்ணு Will you shut up? என்ன கிண்டலா? இல்ல கிண்டல்லாம் ஒண்ணு இல்ல. கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வாங்க. அட, நீங்க தேடிட்டு இருக்க வீடியோ கேஸ்ட் எங்கிட்ட தான் இருக்கு. வாங்க. உங்களுக்கு மேல எவ்வளவு சீனியர் ஆபீசர்ஸ் இருக்காங்க? எதுக்கு? விஷயம் இருக்கு, சொல்லுங்க. 4-5 பேர் இருப்பாங்க. ஓகே, ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி அவங்க போன் நம்பர் சொல்லுங்க. சொல்லுங்க. மிஸ்டர் செந்தில்குமார் 442356. 442356. ஹலோ, வணக்கம் சார். நான் யாரு என்னங்கறதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இந்த பிரபல கேடி மாயாண்டி இருக்கான் பாருங்க, அவனும் நீங்களும் நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கேசட் இருக்கே, அது நம்ம கையில தான் இருக்கு. எவன்டா மாயாண்டி? நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா? இடியட், பெண்ட கட்டிடுவேன். எடுத்துண்ணியுமே எதிர்றாரு, எக்கச்சக்கமா திட்டுறாரு. கொஞ்சம் கூட ஒரு பயமோ பதஷ்டமோ கிடையாது. அதனால நிச்சயமா இவர் மேல தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்குவோம். அடுத்த ஆளு சொல்லுங்க. சுந்தர்ராஜன் 74585. 74585. வணக்கம் சார். இந்த மாயாண்டி நீங்கள் நெருக்கமா இருக்க மாற ஒரு வீடியோ கேசட் இருக்கே, அது நம்ம கையில தான் இருக்கு. சைலண்ட் ஆயிட்டாப்ல. ஒரு மயான அமைதி தெரியுது. நிச்சயமா இந்த ஆளுக்கும் இந்த கேஸ்க்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த ஆள் பேர் என்ன சொன்னீங்க? சுந்தரராஜன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சுந்தரராஜன். இந்த ஆள்கிட்ட அப்புறமா பேசுவோம். ஹலோ, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். ஆமாயா, கட் பண்ணு. அடுத்த ஆபீசர் பேர் என்னங்க? விஸ்வநாதன் 421860. 421860. 42. ஹலோ, யாரா நீ? யார பார்த்து கேக்குற? அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். நாயே. என்ன என்ன? இல்ல, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கண்டபடி ஏதோ பாசியில் திட்டாரு. நிச்சயமா இந்த ஆளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிக்குவோம். ஒண்ணு இல்ல, வைங்க. அடுத்த ஆபீசர் பேர் என்னங்க? மிஸ்டர் மோகன் 473730. ஓகே. ஹலோ, வணக்கம் சார். நீங்களும் மாயாண்டி சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான வீடியோ கேசட் நம்ம கையில தான் இருக்கு. சைலண்ட் ஆயிட்டேன். நிச்சயமா இந்த ஆளுக்கு இதுல சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பேர் சொன்னீங்க? மோகன். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன் சார். இல்ல சார், நான் வந்து மறுபடியும் பேசுறேன். அடுத்த ஆபீசர் பேர் சொல்லுங்க. பாக்கி இருக்கிற டிஜிபி தான், ஆனா அவர் ரொம்ப நல்லவர். அந்த நம்பிக்கை தான் சரி. ஓகே, இந்த மோகன் சுந்தரராஜன் இவங்க 2 பேர் தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஆட்கள். ஓகே, பழையபடி மோகன் கிட்ட நான் வேற ஒரு மேட்டர் பேசுறேன். மதுரை? இல்ல, லோக்கல் கால் தான், மதுரை இல்ல. ஷட் அப், சும்மா இரு. புரியாத பேசுறியே. நீ காரியத்தை கெடுத்துற போல இருக்கே. நீ முதல்ல போன் கால் பண்ணல, அதுல அவங்க 2 பேரும் அலர்ட் ஆயிருக்க மாட்டாங்க. இப்ப மறுபடியும் கால் பண்ணனா காலை ட்ரேஸ் அவுட் பண்ணி எம் வீட்ல இருந்து பண்ணேன்னு தெரிஞ்சுக்குவாங்கல்ல. கரெக்ட். எனக்கு அப்பப்ப பெருமூளை வேலை செஞ்சதுன்னா உங்களுக்கு எப்பாவது சிறுமூளை வேலை செய்யுது. யூ என்னது பெருமூளை சிறுமூளை? அது எங்க 2 பேரும் சம்பந்தப்பட்டது, உனக்கு சம்பந்தம் இல்லாதது. சரி, பப்ளிக் பூத்துக்கு போய் சீக்கிரமா ஒரு போன் பண்ணிடுவோம். வாங்க. நீ எங்க போற? அவரு அவரா? அவரை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ இங்க இரு. நீ யார் பேசுறேன்னு சொல்லு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. யோ
உன்னை விட பெரிய ஆபீசர் சுந்தரராஜ, அவரே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கேட்டாரு. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு குட்டி ஆபீசர், நீ எகிரிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? லேட் பண்ணாம வியாபாரத்தை பத்தி பேசு சாமி. என்னது, சுந்தரராஜ் சாரே ஒத்துக்கிட்டாரா? சரி சரி, எவ்வளவு பணம் சொல்லு. எவ்வளவு பணம் என்னங்கறத சுந்தரராஜன் கிட்ட சொல்லிக்கிறேன், அவர் உங்ககிட்ட சொல்லுவார். இத பாருங்க, சுந்தரராஜனுக்கு அந்த ஆள் போன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும். சீக்கிரம் நம்பர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, நான் தான் சார். கேசட்டுக்கு எவ்வளவு பணம் என்னங்கறத நேர்ல மீட் பண்ணி பேசிக்கலாமா? சரி, யாருன்னு தெரியலையே எனக்கு. அட சமாளிக்காதீங்க சாமி. உங்க ஜூனியர் ஆபீசர் மோகன், நானே சுந்தரராஜ் எல்லாருமா சேர்ந்துதான் எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. மோகன் சாரே ஒத்துக்கிட்டாரா? அப்போ நானும் சரி. நான் எப்போ எங்க வரணும்னு சொல்லு. நாளைக்கு நைட் 10 மணிக்கு கேம்பகோல ஆபீஸ் பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்கு. அங்க நான் கேஸ்டோட வெயிட் பண்றேன். நீங்க வந்துருங்க. ஓகே, தேங்க் யூ. அப்பா, எல்லா பிரச்சனையும் ஈஸியா முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? கையில கேசட்டே இல்ல. எந்த தைரியத்துல அவங்க வர சொல்லிருக்க நீ? ஒரு குருட்டு தைரியம் தான். நடங்க. ரொம்ப கோபம். நீ உன்னை இங்க வர வேண்டாம் சொல்ல. வித்தியாசமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு, அதான் நேர்ல பாக்கலான்னு வந்து. என்னத்த வித்தியாசமா பண்ணிட்டாரு? சரி விடுங்க, வயசு பொண்ணு ஒரு ஆசை இருக்குதான் செய்யும். அம்மாடி, நீ அப்பப்ப பின்னால வந்துகிட்டே இரு. மதுரை, நீ ரூட்ட மாத்திர. இது கொஞ்சம் கூட சரியில்லை. வாங்க சார், நான் தான் உங்களுக்கு போன் பண்ணது. வணக்கம் சார். என்ன சார் பாக்குறீங்க? நான் பார்ட்னர் யாரையும் சேர்த்துக்கிறது இல்ல. ஏன்னா சேர்த்து நமக்கு பங்கு கொடுக்கணும் பாருங்க. அதனால நான் மட்டும் தனியா தான் வந்திருக்கேன். கேசட் எங்க இருக்கு? மன்னிக்கணும், அந்த கேசட்ல பல பெரிய மனுஷங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதனால எல்லாத்திட்டையுமே நான் வசூல் பண்ண வேண்டியிருக்கு. உங்க போர்ஷன் எதுன்னு சொன்னீங்கன்னா அதை மட்டும் நம்ம அழைச்சிருவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் பேசிக்கலாம். உங்ககிட்ட தான் கேசட் இருக்குங்கிறத நாங்க எப்படி நம்புறது? மாயாண்டி ஜெயில இருந்து வெளியே அனுப்பிச்சு ருத்ரா அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு அந்த கேசட் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தீங்க. மாயாண்டி கேசட் எங்க கையில கொடுத்திருந்தான். இப்ப மாயாண்டி ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ஏதாவது கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாமேன்னு இப்படி ஒரு ஐடியா பண்ணிட்டேன். அப்படின்னா நீ எங்களை டபுள் கிராஸ் பண்றியா? நீங்களும் மாயாண்டி பண்ணது டபுள் கிராஸ், நான் பண்றது ட்ரிபிள் கிராஸ். ஆல் ரைட். எங்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் எதிர்பார்க்கிற? அது மாயாண்டி கூட நீங்க எதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்க, சார் எதுல சம்பந்தப்பட்டிருக்காரு, அதை முதல்ல சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்னுடைய தொகை என்ன எதுங்கிறத நான் தனித்தனியா சொல்றேன். சொல்லியா? நீங்க சீனியர் ஆபீசர், நீங்க முதல்ல சொல்லுங்க. இதுல என்ன சீனியர் ஜூனியர்? சீக்கிரம் சொல்லி தொலையா. ஒரு தடவை மாயாண்டி வீட்டு கிரக பிரவேசத்துக்காக போயிருந்தேன். அப்போ சில சமாச்சாரம்லாம் நடந்தது. பலான சமாச்சாரமா? ஆமா, அதை எப்படியாவது அழிச்சாகணும். ஓகே சார், நீங்க பெரிய ஆபீசர், உங்க போர்ஷன் எதுன்னு சொல்லுங்களேன். மகாபலிபுரத்துக்கு போற வழியில ஒரு ஹோட்டல்ல சில கெஸ்ட் எல்லாம் தங்கி இருக்கிறதா சொல்லி மாயாண்டி என்ன கூட்டு போனா. யதார்த்தமா போய் பார்த்தேன், அங்க பொண்ணு எல்லாம் இருந்தாங்க. அவங்க கூட நான் கொஞ்சம் இப்படி அப்படி அது ஒரு மாதிரியா நடந்துகிட்டேன். பெரிய சமாச்சாரம் தான். அத விளையாட்டுத்தனமா மாயாண்டி வீடியோ பண்ணிட்டான். அப்ப நான் சீரியஸா எடுத்துக்கல. இப்ப அதை எப்படியாவது அழிக்கணும். ஓகே, நீங்க ஜூனியர், நீங்க சீனியர், நீங்க ஒரு 1.5, நீங்க ஒரு 3, மொத்தம் 4 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. 4.5 லட்சமா? அதிகம் இல்ல இது. நீங்க பண்ணது மட்டும் என்ன ரொம்ப கம்மியா? சும்மா ஐயா, நாங்க கொடுத்துறோம். நாளைக்கு எங்க வரணும், எப்ப வரணும் சொல்லுங்க. அது இப்பயே சொல்லிட்டா நீங்க 2 பேரும் உஷாராயிருவீங்களே. நாளைக்கு பணத்தை ரெடி பண்ணி வைங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னால நான் போன் பண்றேன். அப்ப இடம் எதுன்னு நான் சொல்றேன். ஓகே வா. கொஞ்சம் இருங்க, என்ன இப்படி தனியா விட்டு நீங்க மட்டும் போயிட்டே அப்படி பாலடைஞ்ச மண்டபம் ஏதாவது காத்து கருப்பு மோகி நம்மளை பிடிச்சிட போகுது. போற வழியில் நானே இறங்கிறேன், வாங்க. எங்க போகணும்? பாண்டி விஜய். பாண்டி பஜார் பாப்பா. நான்சென்ஸ். இந்த ஆளை நம்பி இருக்க கூடாது. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? எதுக்கு அவங்க பின்னாடி போனோம்? என்ன நடந்துச்சு நம்மகிட்ட சொல்ல வேண்டாம்?
என்ன இருந்தாலும் எவ்வளவு லேட் ஆனாலும் நம்மள இங்கே இருக்க சொல்லிருக்காரு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். காரணமும் இல்ல, கத்திரிக்காயும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆளை நம்பலாம். நான் நம்பறதா இல்ல. என்னங்க தர்க்கம்? நான் அந்த போலீஸ்காரங்களை உள் போட்டதா லலிதாமா சந்தேகப்படுறாங்களோ? சந்தேகங்கிறது போலீஸ்காரங்களை கூடவே பிறந்ததாச்சே, வேற ஒண்ணும் இல்லைங்க. அவனை அனுப்பிச்சுட்டு போட்டு நான் இங்கேயே தங்கிட்டேன்னா அவனுக்கு சந்தேகம் வந்துடும் இல்லையா? அதனாலதான் அவன் கூட போற மாதிரியே போயிட்டு பாதி வழியில் ஒரு டாக்ஸி பிடிச்சு வந்துட்டேன். தட்ஸ் ஆல். கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். மதுரை, இருட்டுல எங்க தனியா போற நீ? ஒரு ஆம்பளை இருட்டுல தனியா போறான்னா பல சமாஜம் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன தேடிட்டு இருக்காரு? வீடியோ கேமரா மாதிரி இருக்கு. ருத்ராவோட அப்பா ஒரிஜினல் கேசட் எங்க ஒளிச்சு வச்சிருக்காரு எனக்கு தெரியாது. ஆனா எங்கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு தம்முல பேசி புதுசா ஒரு கேசட் ரெடி பண்ணிட்டேன். சத்திய பிரமாணம் எடுத்து வாக்குமூலம் கொடுத்த மாதிரி அவன் வாயாலேயே அவன் தப்பெல்லாம் உளறிட்டான். இந்த கேசட் உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். ஓகே? உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பயங்கரமான கிரிமினல் மைண்ட் தான். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நம்ம கேசட் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்தோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு மூளையை உபயோகப்படுத்தி புது கேசட் தயார் பண்ணி கொடுத்திருக்காரு. இத போய் கிரிமினல் மைண்ட்னு சொல்றீங்களே, சூப்பர் பிரெயின் சொல்லுங்க. சபாஸ் ரசகுல்லா. என்னது ரசகுல்லா? இல்ல, அது எங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட ரகசியமான ஒரு பரிபாஷை. அது உங்களுக்கு தெரிஞ்ச சங்கடமா இருக்கும், அதை விட்டுருங்க. ருத்ரா, இல்ல அதான் கிளற வேணாம்னு சொல்லிட்டேன்ல, அதை விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு கேசட் கிடைச்சாச்சு, அடுத்தாப்புல என்ன வேணும்? ரைட். எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற 2 பேரையும் உள்ள தள்ளறதுக்கு இந்த கேசட் போதும். ஆனா மாயாண்டி ஜெயில இருந்து தான் வெளியில வந்து இவங்க அப்பாவை கொலை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் வேணுமே. இது வெரி 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 சிம்பிள் மேட்டர். என்ன நீ சும்மா சவடால் விட்டா போதாது, எப்படி சால்வ் பண்ண போறேன்னு இப்பவே சொல்லி ஆகணும். சொல்லு. அது வந்துங்க, எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்துல ஓபன் பண்ணிட்டா சுவாரஸ்யமா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அவுத்துட்டுக்கிட்டே இருக்கிறேன். கஷ்டம் அவன் கூட. வா.